தூத்துக்குடியில பாத்தீங்களா ஒரு பொம்பளை பிள்ளை மண்டையில அடிச்சு கீழே போட்டுட்டு அவளுக்கு பேரை பாருங்க மாவீரன் முனீஸ்வரனா தர்ம முனீஸ்வரன் கேவலமா இருக்கு கோயில் சாமி பேரை வச்சுக்கிட்டு ஐயோக்கிய பள்ளி அடிச்சு கொன்னே விட்டு அந்த பிள்ளைய தொந்தரவு பண்ணி கெடுத்து விட்டேன் மேற்கொண்டு 12 நாள்ல காவல்துறை அதிகாரி பிடிச்சு விட்டாங்க கெட்டிக்கார 14 நாள் இருக்கட்டும் பரவாயில்ல பெரிய விஷயம் இல்லையா சாதனையில 14 நாள்கள்ல பிடித்து விட்டார்கள் காவல்துறையினர் விசாரிக்கிறாங்க அவனை கூட்டிட்டு போய் அந்த இடம் வரைக்கும் காமிச்சு என்னடா நடந்துச்சு சொல்றான்னு சொல்லி அத்தனையும் கேட்டா அவன் சொல்றேன் ஐயா நான் போதையில இருந்தேன் அதனால நடந்து வச்சிருந்தேன் என்னடா போதைன்னு கேட்டா கஞ்சா குடிச்சிருந்தேன் அதனால இது மாதிரி நடந்து வச்சிருந்தேன் ஒப்பி மலையை உடச்சு கொண்டு போறேன் அவனை சுட முடியுமா பெண்களை கற்பழிக்கிற அவங்களை சுட முடியுமா எத்தனை அநீதிகள் இந்த நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கு அதற்கெல்லாம் தூக்காத துப்பாக்கி கல் இறக்குனது குத்தம்னு காலில் சொல்றீங்களே என்னையா உங்க நியாயம் உங்களுக்கும் புள்ள ஊட்டி இருக்கு உங்களுக்கும் மனசாட்சி இருக்கு நாளைய எதிர்காலத்து உங்க பிள்ளைகள் எப்படி வாழும் என்பதை மனசாட்சியோட சிந்திக்கல இப்ப ஓடுது பாருங்க வைகை ஆறு மானாமதுரை ஓரத்துல அந்த வைகை ஆற்றுல ஒரு கிளை ஆறு வருது அந்த ஆற்றுல தண்ணி திறந்து விடுங்க கடலாடி முதுகலத்தூர் இந்த 3 தாலுகாவுக்கும் தண்ணி வேணும்னு அவங்க போராடுறாங்க ஆனா நீதிமன்ற உத்தரவு என்னன்னு தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் தண்ணி கொடுக்க முடியாது மறுக்குது ஓட்டு கேட்டு வர்றாங்க வெக்கம் இல்லாம நீங்களும் போடுங்க இது வரைக்கும் இந்த தண்ணி பஞ்சம் தீக்க துப்பு இல்ல தண்ணி பஞ்சத்தை தீக்க துப்பு இல்ல ஆனா நீங்களும் துண்டு ஓட்டு வேட்டி கட்டி அவங்களுக்கு கொடி பிடிச்சு எத்தனை வருஷமா 79 ஆண்டு சுதந்திர இந்தியா இந்த மானாமதுரம் அந்த வைகை ஆற்றில இருந்து ஒரு இந்த தாலுகாவுக்கு தண்ணி கொடுக்க நீதிமன்றம் அனுமதிக்கல அரசாங்கம் அனுமதிக்கல அப்புறம் நீ அரசாங்கத்தை நீங்க தெரிவு செய்ய யாருக்கு செய்யணும் எதை செய்யணும் எது சரி என்ற எண்ணம் இருக்கா நம்ம கிட்ட அந்த தம்பி எழுதியிருக்க புத்தகம் வாங்கி படிக்க பக்கத்துலானே ஆப்பனூர் எவ்வளவு அழகா அவளை வேதனையோட எழுதியிருக்காரு தெரியுமா படிச்சா கண்ணீர் வரும் ரத்தம் கொதிக்கணும் நீதிமன்றம் சொல்லுதுங்க நம்ம நாட்டுக்குள்ள பக்கத்து ஒரே மாவட்டத்துக்குள்ள சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் வர தண்ணி கொடுக்கலாம் தண்ணி